நான் செஞ்சி ஈகேஆர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் ஆனந்த முருகன் அறுவை சிகிச்சை நிபுணர் பேசுகிறேன். கோடைக்கால வியாதிகள், அதில் வியாதிகளை சமாளிப்பது எப்படி என்பதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கோடைக்கால வியாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்ட்ரோக், வெயிலில் போகிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதுக்கப்புறம் டீஹைட்ரேஷன், நீர் சத்து குறைபாடுகள், அதுக்கடுத்து வந்து கிட்னி ஸ்டோன்ஸ், ரீனல் ஸ்டோன்ஸ். வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கிட்னி ஸ்டோன் பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு வந்து வரக்கூடும். இதெல்லாம் நம்ம வந்து எப்படி தவிர்க்கணும்? பொதுவாக ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா வெயில போறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதை நம்ம எப்படி தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா காலை 10 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் நம்ம வெயில போறதை தவிர்க்கணும். மேலும் வந்து கதர் உடைகள், ரொம்ப லூஸ் ஃபிட்டிங் ட்ரெஸ் போடணும், டைட் ட்ரெஸ் போடக்கூடாது. கதர் ஆடைகள், கொஞ்சம் ஃப்ரீ ட்ரெஸ் வந்து நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து உடம்புல அலர்ஜிஸ் அந்த மாதிரிலாம் வெயில் காலத்தில் வரக்கூடிய அலர்ஜிலாம் வந்து வராது. அடுத்து ரெண்டாவது வந்து டீஹைட்ரேஷன், நீர் சத்து குறைபாடுகள். இந்த வெயில் டைம்ல கம்பல்சரி எல்லாரும் குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணி வந்து நம்ம குடிக்கணும். குடிச்சோம்னா நம்ம இந்த கிட்னி ஸ்டோன் போன்ற டீஹைட்ரேஷன், நீர் சத்து குறைபாடுகள் வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும். மேற்கொண்டு இந்த வாட்டர் மெலன், இந்த வெள்ளரி பிஞ்சு, இதெல்லாம் வந்து நம்ம நீர் சத்து அதிக உள்ள உணவு வகைகள் அதிகமாக எடுத்துக்கணும். பழங்கள் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். அடுத்து இந்த கிட்னி ஸ்டோன்ஸ், இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து நம்ம எப்படி தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த வெயில் டைம்ல வந்து மஞ்சள் கலர்ல வந்து யூரின் வந்து போவோம். அப்படி மஞ்சள் கலர்ல யூரின் போவதுனாலே நீங்க வந்து யூரின் போற பாதை இன்ஃபெக்ஷன் ஆகுது, கிட்னி ஸ்டோன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இன்னும் அதிகமாக தண்ணி குடிக்கணும். ப்ளஸ் வந்து மருத்துவர் வந்து நம்ம அணுகணும். அந்த மாதிரி போச்சுன்னா ஆன்டிபயோட்டிக் மாத்திரை ப்ளஸ் வந்து நீர் ஃப்ரீயா போறதுக்கான சிறப்புகள் இருக்கு. அதை போட்டு நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம்.